ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. இந்த நாளின் தியானத்திற்கு ஆதாரமாய் எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தை அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்க நாம் கேட்கலாம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கொரிந்து திருச்சபைக்கு பரிசுத்த பவுல் எழுதும் பொழுது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நம்முடைய பஸ்கா இயேசு கிறிஸ்து. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பஸ்கா என்றால் என்ன? பஸ்கா எப்படிப்பட்ட ஒரு பண்டிகை? அதை எப்படி ஆசரிக்க வேண்டும்? இந்த பஸ்கா இப்பொழுது எதற்கு முன்னோட்டமாய் காணப்படுகிறது? இந்த பஸ்காவின் மூலமாய் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை குறித்து பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு நாம் தியானித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய பஸ்கா இயேசு கிறிஸ்து. பஸ்கா என்று சொன்னால் அது ஒரு பண்டிகை. அந்த பண்டிகை ஆரம்பம் எங்கே ஆரம்பிக்கப்பட்டது என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது, புறப்படுவதற்கு முன்பாக இந்த பஸ்காவை அந்த சாயங்கால வேளையிலே ஆசரித்து மறுநாள் காலமே அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு அவர்கள் கானானை நோக்கி பயணித்தார்கள். பஸ்கா என்பது விடுதலையின் ஆரம்பமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்றைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தாரோ அன்றைக்கு நம்முடைய உலக பிரகாரமான ஆவிக்குரிய மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தின் ஆரம்பம் உண்டாகிவிட்டது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்றைக்கு சிலுவையிலே நமக்காய் பலியானாரோ அன்று இந்த பஸ்காவானது, நம்முடைய ஆவிக்குரிய பஸ்காவாகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் பலியான அன்றே நம்முடைய விடுதலையின் ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தின் ஆரம்பம் உண்டாகிவிட்டது. கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், உங்கள் இருதயத்தில் கேள்விகள் எழும்பலாம். ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து மரித்தவுடனே ஆரம்பமாகிவிட்டது என்று சொல்லுகிறீர்களே, ஆனால் இன்னும் நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாத நிலையில் தானே காணப்படுகிறேன். இன்னும் ஏதோ ஒரு விடுதலையற்ற வாழ்க்கை தானே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து பலியானதினால் என் ஆசீர்வாதம் ஆரம்பித்து விட்டது என்று சொல்லுகிறீர்களே, இன்னும் ஏன் எனக்குள்ளே அந்த ஆசீர்வாதம் நிறைவாய் காணப்படவில்லை என்று சொல்வீர்கள் என்று சொன்னால், உங்களை அந்த பஸ்காவிற்கு சரியானவர்களாய் நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்வீர்கள் என்றால் ஆசீர்வாதத்தை நிச்சயம் நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஹல்லேலூயா. அது உங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கலாம், உலக ரீதியான ஆசீர்வாதமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உங்கள் ஆசீர்வாதத்தின் திறவுகோலாகத்தான் கிறிஸ்து உங்களுக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், இரத்தம் சிந்தினார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த பஸ்காவை குறித்து சில காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து அதன் மூலமாய் நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். யாத்ராகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால் அங்கேதான் இந்த பஸ்காவானது ஆரம்பிக்கிறது. யாத்ராகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாயிருப்பதாக. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம், அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியேறுவதற்கு முன்பாக தேவன் செய்ய சொன்ன ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியத்தை நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். மாதத்தின் 14ஆம் தேதி அன்று அங்கே இந்த பண்டிகையை அவர்கள் ஆசரிக்க ஆரம்பிக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, வருடத்தின் முதல் மாதம் என்று சொல்லி
அந்த மாதத்தை குறித்து யூதர்களுடைய அந்த எபிரேயர்களுடைய நாட்காட்டியை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அதிலே முதல் மாதமானது ஆபிப் என்று சொல்லப்படுகிற மாதம். இந்த மாதத்தில்தான் அங்கே அவர்கள் பஸ்காவை ஆசரிக்கிறார்கள். ஆபிப் மாதத்தின் அந்த முதல் மாதத்தின் 14ஆம் தேதியிலே அந்த பஸ்காவை அவர்கள் ஆசரிக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாருக்கும் தெரியும் 10 வாதைகளை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை அங்கே எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். 9வது வாதை காரிருள். பாருங்கள், 3 நாட்கள் எகிப்து தேசமெங்கும் பயங்கரமான இருள் சூழ்ந்திருந்தது. நீங்கள் வேதத்திலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால் யாத்திராகமத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை பாருங்கள். மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டினான். அப்பொழுது எகிப்து தேசமெங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. அந்த 3 நாளும் 23வது வசனம் சொல்லுகிறது, 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோவெனில் அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது. அந்த 9வது வாதை காரிருள். அந்த காரிருள் 3 நாட்கள் பயங்கரமான இருள். யாரும் இருந்த இடத்தை விட்டு அசையலை. எகிப்து தேசத்தில் இருக்கிற பார்வோன் முதற்கொண்டு அவனுடைய மந்திரிமார்கள், அவனுடைய பிரதானிகள், அவனுடைய போர் படை வீரர்கள், அவனுடைய தேசத்தில் இருந்த அவனுடைய குடிகள் ஒருவர் கூட தங்களுடைய வீட்டை விட்டு வெளியேற முடியாதபடிக்கு, ஒரு வேளையும் செய்ய முடியாதபடிக்கு, அங்கே அவர்கள் தங்களுடைய இடத்தை விட்டு எழுந்திருக்க முடியாதபடிக்கு அவர்களுக்கு பயங்கரமான ஒரு இருள் அங்கே உண்டானது. அப்படிப்பட்ட இருள் வந்திருக்கிற நேரத்தில் தான் அங்கே பார்வோன் மோசேயும் ஆரோனையும் அழைத்து அவர்களை அழைக்கிறான் தன்னிடத்திற்கு. அங்கே அவர்கள் வந்த பொழுது அங்கே அவர்களிடத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறான். 24வது வசனத்தை பாருங்கள். யாத்திராகமம் 10:24. அப்பொழுது பார்வோன் மோசேயை அழைப்பித்து, நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகளும் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும், உங்கள் குழந்தைகள் உங்களுடன் போகலாம் என்றான். அங்கே 9வது வாதை காரிருள் அங்கே சூழ்ந்து கொண்ட பொழுது பார்வோன் ஒரு காரியத்தை பிளான் பண்றான். இவர்களை ஆராதிக்க அனுப்பலாம், ஆனால் ஆடு மாடுகளை கொண்டு செல்லக்கூடாது என்கிற ஒரு நிபந்தனை கொடுக்கிறான். அப்பொழுதுதான் மோசே அங்கே பார்வோனிடத்தில் சொல்லுகிறார், ஐயா, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எதை எங்களுக்கு காணிக்கை செலுத்துவதற்கு சொல்லுவார் என்பது நாங்கள் அங்கே போனால்தான் தெரியும். ஆகவே எங்கள் ஆடுகளையும் மாடுகளையும் நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர்களிடத்தில் சொன்ன பொழுது அவன் தடுக்கிறான், மீறுகிறான். 26வது வசனத்தை பாருங்கள். எங்கள் மிருக ஜீவன்களும் எங்களோட கூட வர வேண்டும், ஒரு குழம்பும் பின் வைக்கப்படுவதில்லை, எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறதற்கு அவைகளிலிருந்து எடுக்க வேண்டும், இன்னதை கொண்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம் என்பது நாங்கள் அங்கே போய் சேரும் அளவும் எங்களுக்கு தெரியாது என்றான். பார்வோனிடத்திலே சொல்லுகிறான். அந்த 9வது வாதை நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தானே பார்வோன், நீங்கள் போகலாம், ஆனால் ஆடு மாடுகள் போகக்கூடாது. அப்பொழுது மோசே சொல்லுகிறார், எங்கள் தேவன் எதை கேட்கிறார், எதை காணிக்கையாக நாங்கள் அவருக்கு கொடுப்போம் என்பது அங்கே சென்றால் தான் எங்களுக்கு தெரியும். ஆகவே நாங்கள் ஆடு மாடுகளை கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்ன பொழுது அங்கே பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. 27வது வசனம், யாத்திராகமம் 10:27 பாருங்கள். தேவன் அங்கே பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினான், அவன் அவர்களை போகவிட மனதில்லாதிருந்தான். ஆகவே 9 வாதைகள் கொடுத்தும் அங்கே எகிப்தை விட்டு இஸ்ரவேல் ஜனங்களை புறப்பட்டு போவதற்கு பார்வோன் அனுமதிக்காத பட்சத்தில் தேவன் ஒரு காரியத்தை செய்கிறார். 10வது வாதை தலைப்பிள்ளை சங்காரம். எல்லா மனிதர்களிலும் விலங்குகளிலும் தலைச்சன், அதாவது முதற் பிறந்த, கற்பம் திறந்து பிறந்த முதல் குழந்தைகள் எல்லாம் மரிக்கும் என்கிற அந்த பயங்கரமான வாதையானது அங்கே எகிப்து தேசத்திலே வெளிப்படும் என்பதை தேவன் சொல்லிவிட்டு அதிலிருந்து தப்பித்து கொள்ளும்படியான ஒரு காரியத்தை தம்முடைய ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்னவென்று சொன்னால், நீங்கள் பஸ்காவை ஆசரித்தால் இந்த சங்கரிப்பிலிருந்து தப்பிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 11ஆம் அதிகாரம்
28வது வசனத்தை பாருங்கள். எபிரேயர் 11:28 நாம் வாசிக்க கேட்போம். விசுவாசத்தினாலே முதற்பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் இரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் தெளிவாய் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. பஸ்கா என் எதிராளியாகிய பிசாசானவன் என்னை தொட முடியாதபடி கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு நியமம். ஆமென். ஹல்லேலூயா. ஏன் இந்த பஸ்காவை அங்கே மோசேயின் மூலமாக ஜனங்கள் ஆசரிக்கும்படியாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்றால், சங்கார தூதன் அங்கே தம்முடைய ஜனத்தை சங்கரிக்கும்படியாய் அவர்களை தொடாதபடிக்கு அந்த இரத்தம் பூசுதல் என்கிற இந்த பஸ்காவை தேவனாகிய கர்த்தர் மோசேயின் மூலமாய் அங்கே ஜனங்களுக்கு அங்கே கொடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மறுபடியும் நீங்கள் யாத்ராகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அதிலிருந்து சில காரியங்களை உங்களுக்கு அழுத்தமிட்டு நான் காட்டுகிறேன். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்தை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பஸ்காவிற்கு முதன்மையான ஒரு தேவை ஒரு ஆட்டுக்குட்டி தேவை. இந்த பஸ்கா பண்டிகை ஆசரிப்பதற்கு ஒரு ஆட்டுக்குட்டி தேவைப்பட்டது. கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலே நீங்கள் பாருங்கள், இந்த ஆட்டுக்குட்டி எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். நல்ல கவனிங்க, ஒரு வயது ஆட்டுக்குட்டியாக இருக்க வேண்டும். அந்த ஆடு குட்டி போட்டு அந்த குட்டியானது பிறந்து ஒரு வருடத்திற்குள்ளாக அந்த ஒரு வயது நிறைந்த ஒரு ஆட்டுக்குட்டியாக இருக்கணும். அதுக்கு குறைவாய் இருக்கக்கூடாது, அதுக்கு மீறியும் இருக்கக்கூடாது. ஒரு வயது ஆட்டுக்குட்டியாக இருக்க வேண்டும். அது செம்மறி ஆடாகவும் இருக்கலாம், வெள்ளாடாகவும் இருக்கலாம். பாருங்கள், இந்த ஆட்டுக்குட்டியானது ஆண் ஆட்டுக்குட்டியாக இருக்க வேண்டும். ஆண் ஆட்டுக்குட்டியாக இருக்க வேண்டும். ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது, அதிலே பழுதொன்றும் இருக்கக்கூடாது. பழுதற்ற ஒரு வயதுள்ள ஆண் ஆட்டுக்குட்டியை செம்மறியிலோ அல்லது வெள்ளாட்டிலோ தெரிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சங்கார தூதன் தொடாதபடிக்கு தம்முடைய ஜனத்திற்கு இந்த ஒரு வயது ஆட்டுக்குட்டியை, பழுதற்ற ஆட்டுக்குட்டியை, ஆண் ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுக்கும்படியாய் சொன்னவர், இன்றைக்கு நம்மை சத்துரு தொடாதபடி பாவத்தின் வல்லமையிலிருந்தும் பிசாசின் வல்லமையிலிருந்தும் சாபத்தின் வல்லமையிலும் இருந்து நம்மை விடுவிக்கும்படியாய், சத்துருவின் கைகள் நம்மை தொட முடியாதபடிக்கு இயேசு என்கிற ஆண் ஆட்டுக்குட்டியை நமக்கு கொடுத்தார். அவர் பழுதற்ற ஆட்டுக்குட்டியாய் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அவருடைய பிறப்பு பழுதில்லாமல் இருந்தது, அவருடைய வளர்ப்பு பழுதில்லாமல் இருந்தது, அவருடைய பார்வையில் பழுதில்லை, அவருடைய பேச்சில் பழுதில்லை, அவருடைய செயல்களில் பழுதில்லை, அவருடைய நடைகளில் பழுதில்லை, அவருடைய எண்ணங்கள், சிந்தனைகள், யோசனைகள், நினைவுகள் அனைத்திலும் முற்றிலும் பழுதற்ற ஆட்டுக்குட்டியாய் இயேசு நமக்காய் பஸ்காவாய் பலியானார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் யாத்ராகமம் 12 எடுத்து வைத்துக் கொள்ளலாம். இந்த ஆட்டுக்குட்டியை, இந்த ஒரு வயது ஆட்டுக்குட்டியை எப்பொழுது தெரிந்தெடுக்க வேண்டும், எப்பொழுது இந்த ஆட்டுக்குட்டியை பிடித்து ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை பாருங்கள். அதில் தெளிவாய் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்போம். யாத்ராகமம் 12:3. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியிலே வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். ஹல்லேலூயா. அன்றைக்கு வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி, இன்றைக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒரே வீடாய் இருக்கிறபடினால் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆடு இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நாம் எல்லோரும் ஒரே குடும்பமாய் இருக்கிறபடியினால் இயேசு என்கிற
அந்த நாமத்தினாலே நாம் ஒன்றாய் இருக்கிறபடியினால் நம் எல்லோருக்கும் ஒரு ஒரு ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் நமக்காய் பஸ்காவாய் பலியிடப்படும்படியாய் இந்த உலகத்திற்கு வந்த ஆட்டுக்குட்டி. ஆகவேதான் யோவான் ஸ்நானகன் இயேசுவை பார்த்தவுடனே அவர் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆமென். தேவனால் நமக்காய் தெரிந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்ட ஆட்டுக்குட்டி, பஸ்கா ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஒரு வயது ஆட்டுக்குட்டியை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். முதல் மாதம் 14ஆம் தேதி சாயங்கால வேளையில் இந்த ஆட்டை அடிக்க வேண்டும். ஆனால் இந்த ஆட்டை எப்பொழுது பிடித்து ஆயத்தப்படுத்த வேண்டும் என்றால் 10ஆம் தேதியிலே ஆயத்தப்படுத்த வேண்டும். 10ஆம் தேதியிலே வீட்டின் தலைவர்கள் இந்த ஆட்டை பிடித்து ஆயத்தப்படுத்த வேண்டும். அதைத்தான் நாம் வாசிக்க கேட்டோம் யாத்திராகமம் 12:3. இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுக்க வேண்டும். ஆமென். யார் ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுக்கணும்? வீட்டு தலைவர். வீட்டு தலைவர். ஆமா, நம்ம எல்லா வீட்டுக்கும், நம்ம எல்லோருடைய வீட்டுக்கும் தலைவர்னா யாரு? அப்பா. அவர் தான் ஹீரோ. நமக்கு ஒரு அப்பா இருக்கிறார், பரமபிதா. ஹல்லேலூயா. அவர்தான் நமக்கான பஸ்கா ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுத்தார். அவர்தான் நமக்காக இயேசு என்கிற தம்முடைய மகனையே ஆட்டுக்குட்டியாய் அவர் செலக்ட் பண்ணி அவரை பிரித்தெடுத்து வைத்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, 10ஆம் தேதியில் இந்த ஆடு ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும். இயேசுவாகிய இந்த ஆட்டுக்குட்டியும் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டு இந்த உலகத்தில் கன்னியின் வயிற்றில், மரியாளின் வயிற்றில் பிறந்து 30 ஆண்டுகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தவராய் 3.5 ஆண்டுகள் தேவ ராஜ்யத்தின் பணியை செய்து கொண்டே அந்த பஸ்காவிற்காய் பிதாவாகிய தேவன் அவரை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. ஆமாங்க, இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி 10ஆம் தேதியில் பிடிச்சு அதை கட்டி வச்சிருவாங்க. இந்த ஆடு எங்களுக்கான பஸ்கா என்று சொல்லி. கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவாகிய பஸ்காவும் நமக்காய் அடிக்கப்படும்படியாய் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டு ஆயத்தப்படுத்தப்பட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பஸ்காவினால், இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவினால் சங்காரன் என்னை தொட முடியாது, சங்கரிக்கிறவன் என்னை மேற்கொள்ள முடியாது, என் வீட்டை நெருங்க முடியாது, எந்த ஒரு அழிவும் என்னை நெருங்க முடியாது. அப்படிப்பட்ட வலிமையுள்ள, மகிமையுள்ள, மகத்துவமான ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியாய் இயேசு எனக்காய் பலியானார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆட்டுக்குட்டியானது 10ஆம் தேதியிலே ஆயத்தமாக்கப்பட்டு 14ஆம் தேதியிலே அதை அடிக்கும்படியாய் அதை ரெடியாக, அதை தயார் செய்ய நிலையில் ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, 14ஆம் தேதி அதை என்ன செய்வார்கள் என்று சொன்னால், நீங்கள் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம், 7வது வசனம், 8வது வசனம், இந்த 3 வசனங்களை பாருங்கள். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடிக்க வேண்டும். எப்போ அடிக்கணுமா? சாயங்காலத்தில் அடிப்பார்கள். இப்போவும் சில திருச்சபைகளில் இந்த ராப்போஜனமானது இரவு நேரத்தில் நடத்துவார்கள். அதுவும் வருஷத்திற்கு ஒரு முறை தான் நடத்துவார்கள். ஆனால் நாம் அப்படி அல்ல, மாதத்திற்கு ஒரு முறை பஸ்கா கொண்டாடுகிறோம். ஆமாம், யாரும் அதை பஸ்காவை நினைக்கிறதும் இல்லை, அந்த பஸ்காவை முக்கியத்துவப்படுத்துகிறதும் இல்லை, பஸ்காவுக்காக ஆயத்தப்படுறதும் இல்லை. வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்ம சர்ச்சில் பஸ்கா, ஏதோ எல்லாரும் ராப்போஜனத்தில் பங்கு பெறுறோம், நானும் பங்கு பெறுறேன்னு எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லாமல், எந்த ஒரு ஆயத்தமும் இல்லாமல், பஸ்கான்னா என்னன்னே தெரியாமல் சும்மா கொடுக்கப்படுற அப்பத்தையும் திராட்சரசத்தையும் வாங்கி குடிச்சிடுறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, பஸ்கா என்பது ஆயத்தத்தோடு, அடிமனதின் ஆழத்திலிருந்து என் கர்த்தர் எனக்காய் அடிக்கப்பட்டார் என்கிற உள்ளான பாரத்தில், அந்த ஒரு ஆன்மீக அழுத்தத்தில் இருந்து அதை நான் அனுசரிக்க வேண்டும்.
சாயங்கால வேளையிலே அந்த ஆட்டை அடித்து அதனுடைய இரத்தத்தை எடுத்து அந்த இரத்தத்தில் கொஞ்சத்தை தாங்கள் இருக்கும் வீட்டு வாசல்களின் நிலைக்கால்கள் இரண்டிலும், வலதுபுறம் இடதுபுறம் 2 நிலைக்கால்கள், மேல் சட்டம் மேலே உள்ள அந்த நிலை சட்டத்திலையும் வலதுபுறம் இடதுபுறம் 2 புறத்திலும் அந்த 3 இடங்களிலும் அந்த இரத்தத்தை அவர்கள் பூச வேண்டும், தெளிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை, அது மட்டுமல்ல, அந்த ராத்திரியிலே அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அதன் இரத்தம் நிலைக்கால்களில் 2லும் மேற்சட்டத்திலும் பூசப்பட்ட அன்று இரவில் அந்த ஆட்டை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நெருப்பினால் சுட்டு புசிக்க வேண்டும். தண்ணீர் வைத்து அவிக்க கூடாது, எண்ணெயில் பொரிக்கவும் கூடாது. இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை எப்படி ஆசரிக்க வேண்டும் என்று சொன்னால், நெருப்பிலே சுட்டு அதற்கு கசப்பான கீரையும் புளிப்பில்லா அப்பத்தையும் ஆயத்தப்படுத்தி அதோடு இணைத்து சாப்பிட வேண்டும். ஒரு வீட்டில் 4 பேர் தான் இருக்கிறோங்க, ஒரு ஆடு சாப்பிட முடியாதுன்னா பக்கத்தில் இருக்கிற 2 வீடு சேர்ந்து கொள்ளலாம். அந்த அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியின், பஸ்கா ஆட்டுக்குட்டியின் மாம்சம் அடுத்த நாள் விடியற்காலம் வரைக்கும் இருக்கக்கூடாது. ஒருவேளை அதை சாப்பிட முடியவில்லை, நாங்கள் 2 குடும்பம் சேர்ந்து ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்தோம், எங்களால் சாப்பிட முடியவில்லை, மீதம் இருக்கிறது என்றால் விடியற்காலத்தில் அதை தீ வைத்து அக்கினியினால் எரித்து விட வேண்டும். இது பஸ்காவின் நியமம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தம் நிலைக்கால்கள் 2லும் மேல் சட்டத்திலும் தெளிக்கப்படுகிறதை அங்கே இரவில் வருகிற சங்கார தூதன் பார்த்து விலகி செல்வான். காரணம், இவர்கள் இரத்த உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்கள். ஹalleluya. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பஸ்காவிலே நமக்கு சிலுவையிலே அடிக்கப்பட்டதினால் அவருடைய இரத்தம் தெளித்தலின் அந்த அனுபவத்திற்குள் கர்த்தர் நம்மை கொண்டு போயிருக்கிறார். ஹalleluya. கிறிஸ்துவின் இரத்தம் நம் மீது தெளிக்கப்பட்டிருக்கிறது. நம்மை சத்துரு தொட முடியாது, பிசாசு நம்மை நெருங்க முடியாது. இயேசுவின் இரத்தத்தினால் சாபத்தையும் சத்துருவின் வல்லமைகளையும் நாம் மேற்கொள்ள முடியும். கசப்பான கீரை, புளிப்பில்லா அப்பம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இவைகள் 2ஓடு இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை அவர்கள் புசிக்க வேண்டும். விடியற்காலம் வரைக்கும் ஒன்றையும் மீதியாக வைக்காமல், அப்படி இருக்குமானால் மீதியானதை அக்கினியினாலே எரிக்க வேண்டும். 10வது வசனம் அப்படி சொல்லுகிறது. யாத்திராகமம் 12:10 பாருங்கள், அதிலே அப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, புளிப்பில்லா அப்பம் இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியோடு இணைத்து சாப்பிடும்படியாய் அங்கே தேவன் சொன்ன ஒரு நியமம். கசப்பான கீரையும் 2ம் இணைந்து அங்கே பஸ்கா ஆட்டுக்குட்டியோடு நாம் அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் புசிக்கும்படியாய் தேவன் ஒரு நியமத்தை கொடுத்தார். மாத்திரமல்ல, இந்த பஸ்காவை எப்படி புசிக்க வேண்டும், இதை சாப்பிடும் பொழுது எப்படி சாப்பிட வேண்டும், வேதம் சொல்லுகிறது. 11வது வசனத்தை பாருங்கள். யாத்திராகமம் 12:11 பாருங்கள். அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. ஹalleluya. இதை சாப்பிடும்போது எல்லா நாளும் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடக்கூடாது. உங்கள் அறைகளில் கச்சைகள் இருக்க வேண்டும், உங்களுடைய கால்களில் பாதரட்சைகள் இருக்க வேண்டும், உங்கள் கைகளில் தடிகள் வைத்திருக்க வேண்டும். இவைகளை செய்து கொண்டு நீங்கள் பஸ்காவை புசிக்க வேண்டும். இது கர்த்தருடைய பஸ்கா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் இந்த பாதரட்சை, இந்த தடிகள், நம்முடைய அரைக்கச்சை என்பதெல்லாம் எதை குறிக்கிறது என்றால், பஸ்காவை நாம் தகுந்த ஆயத்தத்தோடு நாம் ஆசரிக்க வேண்டும். ஹalleluya. அடுத்த வாரம் பஸ்கா. ஆகவே தான் பாரத்தோடு இதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன், சொல்லிக் கொடுக்கிறேன். யாரும் உதாசீனப்படுத்திடாதீங்க, பஸ்காவை அசால்ட்டாகவும் எடுத்துடாதீங்க. சரியான ஆயத்தத்தோடு சரியாய் பங்கு பெறுங்கள்.
சத்துரு உங்களை மேற்கொள்ள முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த 14ஆம் தேதி மாலை நேரத்திலே அவர்கள் அங்கே ஆட்டுக்குட்டியை அடித்தார்கள். இரத்தத்தை எடுத்து நிலைக்கால்கள் இரண்டிலும் பூசினார்கள், மேற்சட்டத்திலும் அதை பூசினார்கள். இரவானது. சங்கார தூதன் புறப்பட்டு வந்தான். தலைச்சன்களை சங்கரிக்கிற சங்கார தூதன் புறப்பட்டு வந்த பொழுது வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, எகிப்தில் உள்ள பார்வோன் முதற்கொண்டு அவனுடைய மந்திரிமார், அங்கு இருந்த அவனுடைய அரண்மனையில் வேலை செய்வோர், எகிப்து தேசத்தாராகிய அங்கு இருக்கிற அடிமை பெண்ணினுடைய மகன் கூட, மாவரைக்கிற அடிமை பெண் முதற்கொண்டு அங்கே தலைப்பிள்ளைகள் மரித்தது. எகிப்திலே மகா பெரிய கூக்குரல் உண்டானது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவாகிய இரத்தம் பூசுதல் உங்களுக்குள் இருக்கும் என்றால் இந்த உலகத்திற்கு ஒரு அழிவு இருக்கிறது, அந்த அழிவிலிருந்து நீங்கள் தப்பிக்கொள்ளலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கு காலை வேளையில் நான் ஆராதனைக்கு வரும் பொழுது பெருமாள் குளத்திலிருந்து நம்ம சர்ச்சுக்கு வருகிற கடந்த நாட்களிலே ஞானஸ்நானம் எடுத்த ஒரு தாயார், அவங்க என்னை பார்த்த உடனே சொன்னாங்க, ஐயா எங்கள் ஊரில் எல்லாரும் எங்களை திட்டுறாங்க, ரொம்ப ஏசுகிறாங்க, வேலை செய்கிற இடத்துல ரொம்ப பயங்கரமாக கேவலமாக தூசித்து எங்களை அவமானமாக பேசுகிறாங்க, பெத்த அப்பனை விட்டு பெறாத அப்பன்ட்ட போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க, ரொம்ப காயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த அம்மா சொன்ன போது எனக்கு நினைவுக்கு வந்தது பஸ்கா தான் நினைவுக்கு வந்தது. இந்த பஸ்காவை அவர்கள் அசால்ட்டாக நினைக்கிறாங்க, இதை குறித்த அறிவு இல்லை, உணர்வு இல்லை. ஒரு நாள் தெரியும், கிறிஸ்துவின் இரத்தம் பூசப்பட்டவர்கள் அழிவிலிருந்து தப்பித்ததையும், கிறிஸ்துவின் இரத்தம் பூசுதலுக்குள் பங்கு பெறாதவர்கள் நித்திய அழிவுக்குள் செல்லுகிற அந்த காரியத்தை பார்க்கும் பொழுதுதான் அவர்களுடைய ஞானம் அப்பொழுதுதான் தெரியும். ஐயோ, இது தெரியாமல் இப்படிலாம் பண்ணிட்டோமே, இப்படிலாம் பேசிட்டோமேன்னு சொல்லி. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மேலான ஒரு அனுபவத்திற்குள், ஒரு மகிமையான அனுபவத்திற்குள் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். ஆமாம், இன்றைக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறதும் நற்கரணையில் பங்கு பெறுகிறதும் ஏதோ ஒரு சும்மா அசால்ட்டாக ஒரு சிம்பிளாக ஈஸியான ஒரு காரியமாக உங்களுக்கு தெரியுது. இதில் உள்ள மகிமை வேறுங்க, இதில் உள்ள மகத்துவம் வேறு. ஒருவேளை பஸ்காவை இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசரித்து கொண்டிருந்த பொழுது எபிரேயர்களுடைய ஒவ்வொரு கூடாரத்திற்குள்ளும் ஆட்டுக்குட்டியை அடிக்கும் பொழுது எகிப்தியர்கள் அனைவருக்கும் அது ஒரு விளையாட்டாக தெரிஞ்சிருக்கலாம். பைத்தியக்கார பிள்ளைங்க எதையோ பண்ணிகிட்ருக்குறாங்க, அறிவில்லாமல் எதையோ பண்ணிகிட்ருக்குறாங்கன்னு நினச்சிருந்திருக்கலாம். ஆனால் அந்த இரவு முடியும் பொழுது தான் தெரிந்தது, அவர்கள் வீடுகள் அனைத்திலும் கூக்குரல் உண்டானது. இந்த உலகத்திற்கு ஒரு பெருங்கூக்குரல் காத்து கொண்டிருக்கிறது. சகோதரா சகோதரி, அந்த கூக்குரலின் கூட்டத்தில் இருந்து உன்னை தப்புவிக்கும்படியாகத்தான் கிறிஸ்து உனக்காய் பஸ்காவாய் பலியானார். சாதாரணமாக எடுத்துக்காத பஸ்காவை, சரியாய் ஆயத்தப்படு. 10ஆம் தேதியில் பிடிக்கப்பட்ட ஆடு 14ஆம் தேதி வரைக்கும் பாதுகாப்பாய் அது ஆயத்தப்படுத்தப்பட்டு கொண்டிருந்தது. அடுத்த வாரம் இன்னும் 7 நாள் இருக்குது, 6 நாளும் குணப்படு. மனம் திரும்பாமல் சும்மா வந்து அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் குடிச்சிட்டு போயிடாத. அதனுடைய மீனிங் என்ன, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ. பஸ்கானா என்ன, ராப்போஜனம்னா என்ன, கர்த்தருடைய பந்தினா என்ன, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ. ஏன் அந்த பந்தி, ஏன் அந்த பஸ்கா அனுசரிப்பு? கர்த்தருடைய பிள்ளையே, என்னை அழிக்கும் வலிமையுள்ளவனுடைய கையில் இருந்து என்னை தப்புவிக்கும்படியாய். ஹல்லேலூயா. ஆமாங்க, அன்னைக்கு எபிரேயர்களில் அந்த கூட்டத்தில், எபிரேய கூட்டத்தில் இருந்த எல்லா குடும்பங்களும் அந்த இரத்தம் பூசுதலுக்கு உடன்பட்டது. எல்லோரும் தப்புவிக்கப்பட்டார்கள்.
அனைவருடைய வீட்டு வாசல்களிலும் பஸ்காவின் ரத்தம் பூசப்பட்டது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி இந்த பஸ்காவானது எல்லா இடத்துலையும் இந்த பஸ்காவை ஆசரிக்க கூடாது. பஸ்கா எருசலேமில் தான் ஆசரிக்க வேண்டும். ஹalleluya. உபாகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 5, 6 ஆகிய இரு வசனங்களை வாசிக்க கேட்போம். உபாகமம் 16, 5, 6 வாசிக்க கேட்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன்னுடைய வாசல்களில் எதிலும் நீ பஸ்காவை அடிக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன்னுடைய வாசல்களில் எதிலும் நீ பஸ்காவை அடிக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட நேரமாகிய சாயங்காலத்திலே சூரியன் அஸ்தமிக்கிற போது பஸ்காவை அடிக்க வேண்டும். ஹalleluya, ஹalleluya. எல்லா இடத்திலையும் பஸ்காவை ஆசரிக்க கூடாது. தேவன் தெரிந்து கொள்ளும் ஸ்தானம். அதனால தான் இயேசு எருசலேமில் பஸ்காவாய் பலியானார். ஹalleluya. ஆமா, அந்த பஸ்கா பண்டிகைக்கு இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற அத்தனை கூட்டமும் எருசலேமை தேடி வந்துரும். இயேசு பலியான நாள் பஸ்கா பண்டிகை நாள். பஸ்கா பண்டிகை நாளில் தான் இயேசு நமக்காய் பலியானார். அந்த பஸ்காவிற்காக எல்லோரும் அந்த எருசலேமிலே திரளாய் கூடியிருந்தார்கள், திரளாய் கூடிவிட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவும் பஸ்காவை ஆசரிக்கும்படி நகரத்திற்கு போனார். ஹalleluya. நாம தியானித்தோம், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. அவர் அந்த கடைசி வாரத்தில் ஒவ்வொரு நாளும் எருசலேமில் இருந்து பெத்தானியாவுக்கு போய் பெத்தானியாவில் ராத்தங்குவார். ஆனால் இந்த பஸ்கா ஆசரிக்கப்படுகிற, பஸ்கா பலியிடப்படுகிற நாளில் மாத்திரம் அவர் கிராமத்திலிருந்து நகரத்தை நோக்கி புறப்பட்டார். எருசலேமில் போய் நகரத்திலே அவர்கள் ஏற்பாடு செய்தார்கள். கம்பளங்கள் முதலானவைகள் விரிக்கப்பட்ட ஒரு மேல் வீட்டறையிலே அவர்கள் பஸ்காவை ஆசரித்து கொண்டிருந்தார்கள். காரணம் என்ன? பஸ்கா அது எருசலேமில் ஆசரிக்கப்பட வேண்டும். ஹalleluya, ஹalleluya. எங்கனாலும் எந்த இடத்துலனாலும் பஸ்காவை ஆசரிக்க கூடாது. ஆசரிக்கப்பட வேண்டிய இடம் பஸ்கா. பஸ்கா ஆசரிக்கப்பட வேண்டிய இடம் எருசலேம். எருசலேம், எருசலேமில் வந்து பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். ஆகவே பஸ்கா பண்டிகையின் போது முழு இஸ்ரவேலும் எருசலேமை நோக்கி ஓடி வந்து விடுவார்கள். பஸ்காவை ஆசரிக்கும்படியாய் தங்களுக்குரிய ஆடை அவர்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டு வருவார்கள். அங்கே வந்து அந்த சாயங்காலத்தில் அதை அடித்து 7 நாட்கள் புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிட்டு அந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகையை கொண்டாடுவார்கள். புளிப்பில்லா அப்ப பண்டிகையை அனுசரிப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் நமக்காய் எருசலேமில் பஸ்காவாய் பலியானார். ஹalleluya. அங்கே இருந்து பாடுகளையும் வேதனைகளையும் அடிகளையும் எல்லா விதமான அவமானத்தையும் நிந்தையும் பரியாசத்தையும் சுமந்து கொல்கதா மேட்டில் நமக்காய் பலியானார். எருசலேமுக்கு புறம்பாய் இருக்கிற, நகரத்திற்கு பரம்பாய் இருக்கிற அந்த கல்வாரி மேட்டில் இயேசு நமக்காய் பஸ்காவாய் பலியானார். கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கரிக்கும் தூதன் அன்றைக்கு எபிரேய கூடாரத்திற்குள் நுழையக்கூடாதபடிக்கு இந்த பஸ்காவின் ஆட்டுக்குட்டியானது அவர்களை பாதுகாத்தது. இன்றைக்கு கிறிஸ்துவாகிய பஸ்காவின் ரத்தம் உன் பாவங்களை கழுவுவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறது. உன்னை எதிர்த்து வருகிற சத்ருவின் வல்லமையிலிருந்து உன்னை பாதுகாக்கும் வலிமையுள்ளதாய் இருக்கிறது. ஹalleluya. கிறிஸ்துவின் இரத்தத்தால் என் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், கிறிஸ்துவின் இரத்தத்தால் நான் முற்றிலும் கழுவப்பட வேண்டும் என்று சொல்லி உன்னை ஒப்பு கொடுப்பாய் என்று சொன்னால் இந்த உலகத்தின் எந்த ஒரு அசுத்தமும் உன்னை நெருங்க முடியாது. அது உன்னை கண்டு தூர ஓடும். ஹalleluya. பஸ்காவின் இரத்தத்தில் வலிமை உண்டு, வலிமை உண்டு. சாதாரண ஒரு ஆட்டுக்குட்டிங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. சாதாரண ஒரு வயசு ஆட்டுக்குட்டியோட இரத்தத்தை பார்த்து சங்கரிக்கும் தூதன் உள்ள நுழைய முடியாமல் போயிட்டான். ஆனால் எனக்காய் அடிக்கப்பட்டவரோ மாசற்றவர், குற்றமற்றவர், தேவாதி தேவன், வலிமையுள்ள ராஜா,
பரிசுத்தம் உள்ளவர், அவருடைய இரத்தம் எவ்வளவு வல்லமை உள்ளது. ஹalleluya. அது என்னை பாதுகாக்கும். ஹalleluya. அது என்னை சத்துருவின் வல்லமையிலிருந்து, சாபத்திலிருந்து முற்றிலுமாய் விடுதலையாக்கும். இந்த பஸ்கா அடிக்கப்பட்ட மறுநாள் முழு எகிப்து தேசத்திலும் பயங்கர கூக்குரல். பார்வோன் அவர்களை ஓட சொல்லிருங்க, இருக்க வேண்டாம். எகிப்துக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் யாரும் இருக்கக்கூடாது, எல்லாரும் ஓடிடணும்னு சொல்லி இப்போ அவர்களை துரத்த ஆரம்பித்தான். ஆமென், ஹalleluya. ஒரு பெரிய விடுதலையை பஸ்கா ஆட்டுக்குட்டி கொடுத்தது. கர்த்தருடைய பிள்ளை, உன் வாழ்க்கையில் அந்த விடுதலை கர்த்தர் தருவார். உங்களுடைய வாழ்க்கையில் அந்த விடுதலையை தருவார். மோசேட்ட கர்த்தர் சொன்னார், மோசே, இந்த பஸ்கா எகிப்து தேசத்தில் ஆரம்பித்திருக்கிற இந்த பஸ்கா வருஷந்தோறும் ஒவ்வொரு வருஷமும் தலைமுறையாய் முதல் மாதத்தின் 14ஆம் தேதி நீங்க ஆசரிக்கணும். அப்படியே ஆசரித்தார்கள். வனாந்தரத்தில் பஸ்காவை ஆசரித்தார்கள். 40 வருட பிரயாணம், 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வந்து கொண்டிருந்தார்கள். அங்கேயும் பஸ்காவை ஆசரித்தார்கள். எண்ணாகமத்தின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை பாருங்கள். அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணமாய் வந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த சீனா என்று சொல்லக்கூடிய வனாந்தரத்தில் வரும் பொழுது அங்கே கர்த்தருக்கென்று பஸ்காவை ஆசரித்தார்கள். என்னாகமும் 9:5 வாசிக்க கேட்போம். அதனால் முதலாம் மாதம் 14ஆம் தேதி, முதலாம் மாதம் 14ஆம் தேதி அந்த நேரமான வேளையில் சீனாய் வனாந்தரத்தில் பஸ்காவை ஆசரித்தார்கள். சீனாய் வனாந்தரத்தில் பஸ்காவை அவர்கள் ஆசரித்தார்கள். ஹalleluya, ஹalleluya. வனாந்தரத்தில் கூட அந்த பஸ்காவை விடலை. சபையே, உன்ட்ட அன்பா கேட்குறேன், தயவா கேட்குறேன், பஸ்காவை ஒமிட் பண்ணாத, உதாசீனப்படுத்தாத. மாதத்தில் முதல் ஆராதனை என் கர்த்தருடையது, எனக்காய் கர்த்தர் அடிக்கப்பட்ட பஸ்கா. இந்த பஸ்காவை நான் ஒமிட் பண்ண மாட்டேன்னு சொல்லி அர்ப்பணிப்போடு இதில் பங்கு பெறுங்க. அர்ப்பணிப்போடு பங்கு பெறுங்க. ஆயத்தத்தோடு கடந்து வாங்க. ஏதோ நான் போகிறேன் பங்கு பெறேன்னு இல்லாமல் சரியான ஆயத்தத்தோடு, சரியான உள்ளான மனபாரத்தோடு கூட, ஆண்டவரே நான் குறைவுள்ளவன், உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவி இவ்வுலகத்தின் எல்லா அசுத்த ஆவிகளின் வல்லமையிலும் இருந்து என்னை பாதுகாத்து நித்திய ஜீவனுக்குள் என்னை கொண்டு போய் சேர்க்கும் ஒரு விலையேறப்பட்ட பஸ்கா என்கிற உள் உணர்வோடு கூட இந்த பஸ்காவை நீங்கள் ஆசரியுங்கள். சீனாய் வனாந்திரத்தில் பஸ்காவை ஆசரிக்க தவறல. அது மட்டுமா, மோசே மரித்து போனார். யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வருகிறார். அவர்கள் கானான் தேசத்திற்குள் கால் வைத்த பொழுது வேதம் சொல்லுகிறது, யோசுவாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா 5:10 வாசிக்க கேட்போம். இஸ்ரவேல் புத்திரர் கில்காலில் பாளையம் இறங்கியிருந்து, இஸ்ரவேல் புத்திரர் கில்காலில் பாளையம் இறங்கியிருந்து மாதத்தின் 14ஆம் தேதி, மாதத்தின் 14ஆம் தேதி அந்தி நேரத்திலே எரிகோவின் சமனான வெளிகளிலே பஸ்காவை ஆசரித்தார்கள். ஹalleluya. அந்த கானான் தேசத்திற்குள் அவர்கள் கால் வைத்த பொழுது எரிகோவின் அந்த சமனான வெளிகளில் பஸ்காவை ஆசரித்தார்கள். காரணம், பஸ்கா முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, அடுத்த வாரம் நடைபெறுகிற பஸ்காவை சரியான அணுகுமுறையோடு தவறாமல் அனுசரிப்போம். ஆமென். ஆமாங்க, இன்றைக்கு சபைகளில் கர்த்தருடைய பந்தியை குறித்த அறிவு குறைந்து விட்டது. நம்ம சபையில் மட்டும் இல்லை, டோட்டல். ஆமாம், டோட்டலாக எல்லா சபைகளுமே இப்போ பாடுறதுக்கெல்லாம் ரொம்ப மக்கள் மாற்றப்படுறாங்க, துதிக்கிறதுக்கு மாற்றப்படுறாங்க, ஜெபிக்க மாற்றப்படுறாங்க. ஏதோ சர்ச்சுக்கு வந்தோமா, அப்படி இப்போ டக்குன்னு வந்துட்டு டக்குன்னு போனோமா, அப்படியே முடிச்சுட்டு போனோமா அப்படிங்க, அதே அந்த ஒரு மென்டாலிட்டிக்குள்ளே
ஹோல் வேர்ல்டு, நம்ம பகுதியில் மட்டும் இல்லை, எல்லாருக்குள்ளேயும் அப்படிப்பட்ட ஒரு அசதியை பிசாசு கொண்டு வந்துட்டான். ஆனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள். நீங்கள் உங்களை மாய்த்து கொள்ளாதீங்க, நீங்கள் அதன் போக்கில் ஓட ஆரம்பிச்சிடாதீங்க. ஏன்னா கொஞ்சம் பேர் தான் பரலோகத்துக்குள்ளே போக முடியும். ஆமாம், கொஞ்சம் பேர் தாங்க. அந்த கொஞ்சத்தில் நான் ஒரு ஆளாக இருந்தால் உள்ளே இருப்பேன். நான் சரியாக இருந்தால் உள்ளே போவேன். அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர், கொஞ்சம் பேர் தான். ஆமாம், இன்றைக்கி 100-120 பேர் இருக்கிறோம். நம்ம எல்லாரும் போகணும்னா அதற்கேற்ற வாழ்க்கை நமக்குள் இருக்கணும். சர்ச்சுக்கு வர்றது எளிது, அதையே நாம் சரியாக செய்ய மாட்டேங்கிறோம். பரலோகம் போகிறது கடினம். அப்போது அதில் எவ்வளோ கவனமாக இருக்க வேண்டும், எவ்வளோ கவனமாய் நாம் வாழ வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, பஸ்காவை சரியாய் ஆசரிப்போம். ஹல்லேலூயா. மோசேயின் நாட்கள் முடிந்து யோசுவாவின் காலங்கள் வந்த பொழுது வருஷந்தோறும் அந்த பஸ்காவை சரியாய் அவர்கள் ஆசரித்தார்கள், சரியாய் ஆசரித்தார்கள். நாட்கள் சென்றது, நியாயாதிபதிகளின் நாட்கள், ராஜாக்களின் நாட்கள் வந்தது. ராஜாவின் நாட்கள் வரும் பொழுது இந்த பஸ்கா மறக்கப்பட்டது. அதை குறித்த காரியம் ஜனங்களுக்கு தெரியாமல் போனது. காரணம், அதை அசால்ட்டாக விட்டுட்டாங்க, தூக்கி தூர எறிஞ்சிட்டாங்க. பஸ்காவை மறந்து போனது தேவ ஜனம். ஆகவே தேசத்தில் எதிரிகளின் தாக்கங்கள் அதிகரித்தது. எசேக்கியா என்கிற யூத மன்னனுடைய நாட்களிலே இந்த பஸ்கா மறுபடியும் மக்களுடைய ஞாபகத்திற்கு கொண்டு வரப்பட்டது. 2 நாளாகமத்தின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 நாளாகமம் 30:1 வாசிக்க கேட்கலாம். அதன் பின்பு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வாருங்கள் என்று எசேக்கியா இஸ்ரவேல் யூதா எங்கும் ஆள்களை அனுப்பினதும் அன்றி எப்பிராயிம் மனாசே கோத்திரங்களுக்கும் நிருபங்களை எழுதி அனுப்பினான். ஹல்லேலூயா. பஸ்காவை எங்கே ஆசரிக்க வேண்டும்? எருசலேமில். நீங்கள் இப்போ கேட்கலாம், எருசலேமில் தானே ஆசரிக்கணும், சீனாய் வனாந்திரத்தில் ஏன் ஆசரித்தாங்க, கில்காலில் ஏன் ஆசரித்தாங்க? அதெல்லாம் தேவனுடைய ஆலயம் ஸ்தாபிக்கப்படுவதற்கு முன்னாக நடந்தவைகள். என்றைக்கு எருசலேமில் தேவாலயம் கட்டப்பட்டு எழுப்பப்பட்டதோ அன்று முதல் அங்கே தேவனுடைய பஸ்கா ஆசரிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. எசேக்கியா மன்னன் பல 100 ஆண்டுகளாய் மறக்கப்பட்டு தேவ ஜனத்தால் நினைவு கூறப்படாமல் இருந்த பஸ்காவை மறுபடியும் ஆசரிக்கும்படியாய் அவன் செய்தியை தன் தேசமெங்கும் இருக்கிற யூதாவெங்கும் இஸ்ரவேல் எங்கும் இருக்கிற ஜனங்களை எருசலேமுக்கு வாருங்கள் என்று அழைப்பு கொடுத்து கடிதங்களை எழுதி அனுப்பினான். இந்த செய்தி அன்றைக்கு இஸ்ரவேல் யூதாவெங்கும் கடந்து போனது. என் இருதயத்தை மிகவும் பாதித்த ஒரு பகுதி 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை பாருங்கள். எசேக்கியாவின் நிருபங்களை அஞ்சல்காரர்கள் ஊர் ஊராக சுற்றி சுற்றி எல்லா ஜனங்களுக்கும் கொண்டு போனார்கள். வாருங்கள், தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிப்போம் என்று சொல்லி அந்த தபாலை வச்சிட்டு நிருபத்தை வச்சிட்டு ஊர் ஊராய் சுற்றினார்கள். அப்படித்தான் எப்பிராயிம் மனாசே என்கிற அந்த ஊருக்கும் அவர்கள் போனார்கள். ஆனால் அந்த ஊரில் இருந்தவர்களோ அவர்கள் செய்த காரியம் 2 நாளாகமம் 30:10 வாசிக்க நாம் கேட்கலாம். அப்படி அந்த அஞ்சல்காரர்
அப்படி அந்த அஞ்சல்காரர் எப்ராயிம் மனாசே தேசங்களில் செபுலோன் மட்டுக்கும் ஊர் ஊராக தெரிந்தார்கள். ஆனாலும் அவர்கள் இவர்களை பார்த்து அஞ்சல்காரர்களை பார்த்து அன்றைக்கு எப்ராயிம் மனாசே செபுலோன் கோத்திரத்தின் ஜனங்கள் நகைத்து பரிகாசம் பண்ணினார்கள். சபையே, பஸ்கா மிக அவசியம். தயவு செய்து அடுத்த வாரம் ஏதாவது கல்யாண வீடு, காதுகுத்து வீடு, அந்த வீடு, பிறந்த வீடு, இறந்த வீடு, ப்ளீஸ் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஓடாத. பஸ்காவை அசால்ட்டாக எடுத்துட்டு ஓடாத. ஏதாவது எங்கேயாவது வாரேன்னு சொல்லியிருந்தேன், இப்போ மாற்றிரு. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்கு ஏதாவது திட்டம் போட்டு வச்சுருந்தீங்கன்னா, அங்கே போகணும், இங்கே போகணும், அவனை பார்க்கணும், இவனை பார்க்கணும், அவரை பார்க்கணும், இவரை பார்க்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், இன்னைக்கு விட்டுரு. பஸ்கா மிக முக்கியம். பஸ்கா இல்லையேல் வீழ்ச்சி நிச்சயம். எழுதி வச்சுக்கோ. அடுத்த வாரம் நீ எங்கேயாவது போய் தொலைஞ்சிடாத. உன் காரியம் ஃபெயிலியர். உன் ஓட்டத்தில் தோல்வியை பார்ப்பாய். ஓடாத. அந்த எண்ணமே இல்லை. பஸ்கான சும்மா பாஸ்டர் என்னத்தையாவது கலக்கி ஊற்றுவார். அதை குடித்தா என்ன, சாப்பிட்டா என்ன, போனான்னு வந்தான்னு. தயவு செய்து இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. இன்னும் ஞானஸ்நானம் எடுக்காதவங்க சரியாக ஞானஸ்நான ஐக்கியத்துக்குள்ளே ஓடி வந்திருக்க, உடன்படிக்கைக்குள்ளே. பஸ்கா இல்லாமல் நீ உள்ளே போக முடியாது. பரலோகம் நாட் அலவுடு. ஞானஸ்நான உடன்படிக்கைக்கு உள்ளே வந்துரு. சரியான ஆயத்தத்தோடு பஸ்காவை ஆசரி. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம். யோவான் 6:53, நீ பஸ்காவை அசால்ட்டாக எடுப்பாய் என்னால், அதை பரியாசம் பண்ணுவாய் என்று சொன்னால், அதை உதாசீனப்படுத்துவாய் என்றால் உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். யோவான் 6:53, அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்றால் உயிர் இல்லை. நீங்கள் செத்த டெட் பாடிக்கு சமானம். இங்க நடக்கிற கர்த்தருடைய பந்திய உதாசீனப்படுத்தி ஓடுகிற கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்க டெட் பாடிக்கு சமானம். கர்த்தருடைய பந்தியை அசால்ட்டாக எடுக்காதீங்க. பஸ்கா இல்லையேல் பாவ மன்னிப்பில்லை, பாவ மன்னிப்பு இல்லையேல் பரிசுத்தம் இல்லை, பரிசுத்தம் இல்லையேல் பரலோகம் இல்லை. எப்ராயிம், மனாசேன், செபுலோன் குடிகளில் இருந்த ஜனங்களுக்கு இந்த அஞ்சல்காரர்கள், இந்த போஸ்ட்மேன்ஸ் அந்த லெட்டரை கொண்டு போய் ஊர் ஊரா ராஜா அழைக்கிறார், பஸ்காவை அனுசரிக்க எருசலேமுக்கு வாருங்கள், நம்முடைய தேவனுக்கு பஸ்காவை ஆசரிப்போம். சபையே, இன்னொன்னு தெரிஞ்சுக்கோ, நாம பங்கு பெறுகிற இந்த திருவிருந்து தேவனை மகிமைப்படுத்துகிற காரியம். ஹல்லேலூயா. அது கர்த்தரை மகிமைப்படுத்துகிற காரியம். ஒரு விதத்தில் அது எனக்கு பரிசுத்தத்தையும்
அது எனக்கு ஆவிக்குரிய பலனையும் கொடுத்து என்னை பரலோக ராஜ்யத்திற்குள் கொண்டு போவதற்காக கொடுக்கப்பட்டாலும், இன்னொரு விதத்தில் நான் பஸ்காவை ஆசரிக்கும் பொழுது என் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. வாருங்கள் என்கிற அழைப்பு அவர்களுக்கு பரியாசமாய் தெரிந்தது. வந்திருந்த அஞ்சற்காரர்களை அவர்கள் ஏளனம் பண்ணினார்கள். நகைத்துன்னா அவங்கள பார்த்து ஏளனமா சிரிச்சாங்க. போங்கடா, நீங்களாவது எசேக்கியாவாவது கர்த்தராவது பஸ்காவாவது, நாங்க யாரு, எங்க ஸ்டேட்டஸ் என்ன, எங்களுக்கெல்லாம் அந்த பஸ்கா ஒன்றும் அவசியம் இல்லை. நகைத்து பரியாசம் பண்ணி உதாசீனப்படுத்தினார்கள். ஆனால் 11ஆம் வசனத்தை பாருங்கள். ஆகிலும் ஆசேரிலும் மனாசேயிலும் செபுலோனிலும் சிலர், யாரு? சிலர் தான். ஐயா, கர்த்தருக்கு பயப்படுகிற கூட்டம் சிலர் தான். சிலர் மனத்தாழ்மையாகி எருசலேமுக்கு வந்தார்கள். நீ வா, நீ ஓடி வா, அந்த பஸ்காவை ஆசரிக்க, கர்த்தரை மகிமைப்படுத்து, உன்னை பரிசுத்தப்படுத்திக்கோ, பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழங்கால் படியிடுவோமா? ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானீர். ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தீர். உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள், உமக்கே எங்கள் ஆராதனை. மோசே, விடியற் காலையில் ஒரு பெரிய கூக்குரல் இருக்கிறது. தலைச்சன்கள் எல்லாம் சங்காரமாகும். ஆனால் என் பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். பஸ்கா நியமத்தை என் ஜனத்திற்கு தீவிரமாய் தெரியப்படுத்து, ஆயத்தப்படுத்து. 10ஆம் தேதியில் ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுத்து 14ஆம் தேதி சாயங்கால வேளையிலே அதை அடித்து அதன் இரத்தத்தை நிலைக்கால்களிலும் மேல் சட்டத்திலும் தெளித்து அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அறையிலே கச்சையை கட்டி கொண்டவர்களாய், கையிலே தடியை பிடித்து கொண்டவர்களாய், கால்களில் பாதரட்சை அணிந்தவர்களாய் புசிக்க வேண்டும். இது கர்த்தருடைய பஸ்கா, இது கர்த்தருடைய பஸ்கா. சங்காரக்காரன் இரவிலே அவன் கடந்து வரும் பொழுது இந்த இரத்தத்தை பார்த்து அவன் உள்ளே நுழையாதபடி, தொடாதபடி கடந்து போவான். சபையே, சகோதரா, சகோதரி, தாயே, வாலிபர்களே, பஸ்கா அது உன்னை பாதுகாக்கும். சத்துரு உன்னை நெருங்க விடாது பாதுகாக்கும். பாவம் உன்னை தொடாதபடி பாதுகாக்கும். அது பரலோகத்தில் உன்னை கொண்டு போய் சேர்க்கும். வா, அழைக்கிறார், அழைக்கிறார், அழைக்கிறார். இன்னும் ஒரு அழைப்பு உண்டோ என்பது கேள்விக்குறி. இந்த அழைப்பின் சத்தத்திற்கு செவி கொடு. வா, இதற்கு செவி கொடு. மனத்தாழ்மை உள்ளவனாய் ஓடி வா. எப்ராயிமை போல, மனாசே கோத்திரத்தாரை போல, செபுலோனியரை போல எதிர்த்து நிற்காத, உதாசீனப்படுத்தாத.
உங்களை ஆயத்தப்படுத்துங்க. மனத்தாழ்மை உள்ளவர்களாய் கர்த்தருடைய பஸ்காவை ஆசரிக்க ஓடி வாருங்கள். அவர் அழைக்கிறார், அவர் அழைக்கிறார். வேற எதுக்கும் கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க, வேற எதற்கும் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, வேற எதையும் இதை விட பெரிதா எடுக்காதீங்க. அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே இந்த சத்தத்திற்கு, இந்த அழைப்பிற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானீர். ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தீர். உமக்கே எங்கள் ஆராதனை. அர்ப்பணிப்போடு உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. நல்ல பிதாவே, இந்த அழைப்பின் சத்தத்திற்கு நாங்கள் முழு சபையாய் ஆம் என்று எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. வருகிற வார பஸ்காவில் நாங்கள் ஆயத்தத்தோடு பங்கு பெறுவோம். மனத்தாழ்மை உள்ளவர்களாய் முழு சபையாய் இந்த அழைப்பின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து ஓடி வருவோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா, ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தீங்குகள் அணுகாதபடி என் சபையை காத்துக்கொள்ளும். என் சபையின் ஒவ்வொரு குடும்பத்தையும் சங்காரனுடைய கையிலிருந்து தப்புவியும் ஆண்டவரே. பொல்லாதவன் கர்த்தாவே எந்த ஒரு கூடாரத்தையும் தொட முடியாதபடி உம்முடைய பரிசுத்த பாதுகாவல் உண்டாகட்டும். என் திருச்சபை நாடுகள் தேவரீர் கயவர்கள் கைக்கு தப்பட்டும் ஆண்டவரே. பொல்லாதவனுடைய வலையில் சிக்கிவிடக் கூடாதையா, விலக்கி காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும் தகப்பனே. இந்த ஆராதனையில் பாவத்தின் வல்லமையோடு பிசாசினால் பாதிக்கப்பட்ட நிலையில் வந்தவர்கள் உண்டென்றால் உம்முடைய இரத்தத்தின் வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் ஆண்டவரே. சிலுவையில் நீர் அன்று சிந்திய எருசலேம் கர்த்தாவே எங்களுக்காய் பலியான இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை ஒவ்வொருவருடைய சாபத்தை நிர்மூலமாக்கட்டும் ஆண்டவரே. வியாதியின் கூர்கள் முறிக்கப்படட்டும், பாவத்தின் வல்லமைகள் அழிக்கப்படட்டும், சாபத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் ஒன்றுமில்லாமல் போகட்டும் ஆண்டவரே. பரிபூரண விடுதலையோடு சமாதானத்தோடு உம்முடைய பிள்ளைகள் புறப்பட்டு செல்லட்டும். நீர் அப்படியே உம்முடைய ஜனத்தை நீர் ஆசீர்வதிக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி இன்னும் ஒரு முறை உமக்கே எங்கள் ஆராதனை. சத்தம் உயரட்டும். உமக்கே எங்கள் ஆராதனை. சகோதரர்கள், உமக்கே எங்கள் எல்லாரும் ஒருமித்து உமக்கே எங்கள் ஆராதனை. தகப்பனே, பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பரிசுத்த ஆவியாகிய எங்கள் தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற சிறுவர்கள், வாலிபர்கள், சகோதரர்கள், சகோதரிகள், தகப்பன்மார், தாய்மார் அனைவருக்கும் உண்டாகட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் டி. இன்பகுமார், இயேசுவின் பிரசன்னம் ஊழியங்கள், கர்மேல் பர்வதம், பேய்க்குளம், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. பின்கோடு 648613. அலைபேசி எண்கள் 9486373603 மற்றும் 7373133119.
Our contact address: Pastor T. Inbakumar, Presence of Jesus Ministries, Karmel Mount, Paykulam, Tuticorin District, Tamil Nadu, India. Pin code 628613. Mobile number 9486373603 and 73731 வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை பரிசுத்த உபவாச ஜெபம் நடைபெறும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை பரிசுத்த ஆராதனை நடைபெறும்.